நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவில் பிறந்த நாள் 78வது பிறந்த நாளுக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம முன்னாள் அமைச்சரும் பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணா இந்த பகுதிக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் இந்த வெயில உட்கார்ந்து இருக்குங்க. ஏன்னா நிகழ்ச்சியில் அதிகமா இருக்கனால தான் ஒன்னொன்னு முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆச்சு. இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குங்க மேக்சிமம் இப்ப நம்ம சாமிநாதன் இந்த ஏரியா பகுதி செயலாளர் பாபு மற்றும் சாமிநாதன் இந்த நிகழ்ச்சி நம்ம ரொம்ப அருமையா ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்றேன். அதே போல முன்னாடி ஆச்சு நம்ம 2016 இருந்து 21 வரைக்கும் எடப்பாடி அவர் ஆட்சி காலத்துல என்னென்ன நல்ல திட்டங்கள் நடந்தது, இப்ப இருக்கிற ஆட்சியில என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேறிக்கல. சொன்ன பெண்களுக்கு ரேஷன் கார்டு அட்டைதாரருக்கு 1000 ரூபாய் வழங்குறேன்னு சொன்னாரு. உரிமை தொகை இருக்கிறது மட்டும் கொடுத்தாரு, மீதி யாரும் கொடுக்கல. அதுல எவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு? அது இப்ப எடப்பாடி என்ன அறிவிச்சிருக்காரு, ரேஷன் கார்டு அட்டை இருக்கிற அத்தனை பேருக்கு 2000 ரூபாய் வழங்குறதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு சின்ன மிஷின் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கு. அதுல பல போன ஆட்சியில நம்ம எவ்வளவு கட்டணம் கட்டிட்டு இருந்தோங்க, இப்ப எவ்வளவு ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி டாக்ஸ் வரி, நகராட்சி டாக்ஸ் வரி போன ஆட்சியில எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு ஏத்தி இருக்காரு, அதுல எவ்வளவு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்கேன். முதல்ல 1% இருந்தா இப்ப 3 மடங்கு அதிகமா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இபி பில்லு கூடுதலா போயிட்டு இருக்கு, வாட்டர் பில்லு, இந்த மாதிரி இப்ப ரோடு வசதிகள் எல்லாம் அண்ணா மினிஸ்டர் ஆகி இருக்கும் போது இந்த ரோடு வசதி, தண்ணி வசதி, ஏன்னா நகராட்சியில நாங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் இருக்கும் போது 20 லட்சத்துல மொத்தமா மாநகராட்சி கிளீனிங் போயிட்டு இருந்தது. இப்போ 1.25 கோடி போட்டு பில்லு போட்டாலும் கூட கிளீனிங் இல்ல. எதுவா என்ன வேலைகள் சொன்னாலும் அந்த வேலை செய்யறது ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு.
நான் அண்ணா இருக்கும்போது சேர்மனா இருக்கும்போது எந்த வேலை வேணும்னா உடனே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி ஆட்சி நம்மளுக்கு வேணுமா? எது சொல்லவே இல்லை யாருமா. கண்டிப்பா அண்ணா எடப்பாடியார் அறிவிச்சிருக்காருல 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை. கண்டிப்பா ஒரு ஆட்சி உட்கார்ந்த உடனே முதல் கையெழுத்து வந்து 10,000 ரூபாய். அதே மாதிரி 2,000 ரூபாய் இது சொல்லியிருக்காரு. மானியம் 25,000 ரூபாய். இது வேலைக்கு போற பெண்களுக்கு 25,000 ரூபாய் பைக் மானியம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிற திட்டங்கள், சொல்லாம இருக்கிற திட்டங்கள் கண்டிப்பா நிறைவேற்கிறாரு. கண்டிப்பா நீங்க வரப்போற 26 எலெக்ஷன்ல ரெட்டையில யாரு நின்னாலும் இந்த பாரதிய நகர் பெண்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அதிகமான மெஜாரிட்டி வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கோடி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வணங்கி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி ஒரு அணைக்கிழங்க மாநிலம் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா உடைய பிறந்த நாள் முன்னிட்டு இந்த மாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பகுதி கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் அசோக் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய அம்மா பேரவை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் சுவாமிநாதன் அவர்களே, இந்த வட்டத்துடைய கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் பாபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அம்மா பேரவை மாவட்ட கழக செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் அவர்களே, நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் பாசத்துக்குரிய சகோதரர் நாராயணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பகுதி கழக செயலாளர், இந்த ஏரியா பகுதி மக்களுக்கெல்லாம் நல்லா ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பகுதி கழக செயலாளர் ராஜி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நம்ம ஒன்றிய கழக செயலாளர் ஹரிஷ் ரெட்டி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற செல்வம் மாதையன் அவர்களே, நம்முடைய பக்கத்து வார்டு நம்மளுடைய 6வது வார்டு வட்டக்கழக செயலாளர் KVM பாபு அவர்களே, 8வது வார்டு நல்லா சூப்பரா வேலை செய்யறாரு. அவர் நான் பார்த்தோம். எல்லாம் வீடு வீடா போய் வீடு வீடா என்ன தேவை என்பது வீடு வீடா தேடி அவங்களோட ஒரு நல்ல அந்த ரோடு ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஆட்சி இல்லைன்னா கூட அவர் தோற்று இருந்தா கூட அவர் ஒரு பிரசன்ட் கவுன்சிலருக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி அந்த மேல வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வட்டக்கழக செயலாளர் சீனிவாஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கிற தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டேன். இப்ப என்ன மெயினா நான் சொல்றது, நம்மள இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக. இந்த திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பப்பெல்லாம் தமிழகம் அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏன்னா அவங்களது மக்கள் ஆட்சி கிடையாது, ஒரு குடும்ப ஆட்சி. அவங்க குடும்பத்துக்காக தான் அவங்க ஆட்சி வருவாங்க. அந்த குடும்பத்தை மேம்படுத்துறதுக்காக யாரெல்லாம் என்ன பண்ணுமோ பண்றாங்க, ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படின்னா மக்களுக்காக இருந்து மக்களுக்காகவே ஆட்சி செய்து மறவாமல் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. அதுல டவுட்டே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதுவும் எடுத்துட்டு போகல, புரட்சி தலைவர் அம்மா எதுவும் எடுத்துட்டு போகல. மக்களுக்காக ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்ற வகையில் தமிழக மக்களுக்கு எல்லாமே செய்தது புரட்சி தலைவர் அம்மா. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அந்த மாதிரி செய்யல. தொட்டில் குழந்தை திட்டம், ஒரு அப்பெல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்த உடனே கொஞ்சம் பேர் வேண்டாம்னு சொல்லி விட்டுடுவாங்க, இல்லைன்னா சாவடிச்சிடுவாங்க, கள்ளிப்பால் ஊற்றி இது பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த மாநிலத்தில் புரட்சி தலைவர் அம்மா யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணாதுங்க, யாருக்கெல்லாம் வேண்டாம்னு தோன்றதோ அவர் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து அந்த இந்தியாவிலே உலகத்தில் யாரும் பண்ணல. அந்த மாதிரி பண்ணி அந்த தொட்டில் குழந்தைகளை வளர்த்தவங்க இன்னைக்கு IAS ஆபீசர் ஆயிருக்காங்க. என்ன IAS ஆபீசர், IPS ஆபீசர், பெரிய பெரிய மேல லெவல்ல வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தொட்டில் குழந்தை திட்டத்துல வாழ்ந்தாங்க இல்லையா அவங்களும். அப்படிப்பட்ட தொலைநோக்கு ஒரு இதுல அம்மா புரட்சித்துல அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், அந்த தாய்க்கு ஃபர்ஸ்ட், அந்த தாய்க்கு என்ன கர்ப்பமா இருந்தா அந்த கர்ப்பமா இருக்கிற தாய்க்கு 18,000 நல்லா
நல்ல சமயம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தேவையானது வாங்கி அந்த குழந்தை நல்லா ஒரு ஆரோக்கியமா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 18,000 கொடுத்தாங்க பொறுத்து அம்மா. அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு சூட் கேஸ்ல அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு தாய் கூட வாங்கி கொடுக்க முடியாது, அப்பா கூட வாங்கி கொடுக்கறது இல்ல. ஒரு சூட் கேஸ்ல அந்த குழந்தைக்கு தேவையான சோப்பு, ஆயில், அந்த கிளிகில எல்லாம் அவங்க என்ன பொருட்களை பெட் எல்லாமே கொடுத்துடுவாங்க. அதுல அது இல்லாம அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு போற டைமுக்கு 4 ட்ரெஸ், செருப்பு, பேக், பென்னு, பென்சில், புக்கு எல்லாம் ஃப்ரீ. மத்தியான சாப்பாடு ஃப்ரீ. 9ஆம் கிளாஸ் போனா சைக்கிள், 11ஆம் கிளாஸ் போனா லேப்டாப். பெண் பிள்ளைங்களை 11 படிச்சு 10 டிகிரி படிச்சா 11ல படிச்சா உங்களுக்கு கல்யாணம் ஆனா 4 கிராம் தங்கம் 25,000, டிகிரி படிச்சா 8 கிராம் தங்கம் 50,000. இப்படி கொடுத்த ஒரே ஒரு தலைவி புரட்சித்தர அம்மா மட்டும்தான். யாரும் கொடுக்கல இந்த மாதிரி. இன்னைக்கு தாய்மார்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மிக்சி கிரைண்டர் பேன் கொடுக்கறான்னு சொல்லிச்சு அம்மா. எல்லாருக்கும் கொடுத்துச்சா இல்லையா? இன்னைக்கு இந்த ஆட்சி 500 மேல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றுறதா பூர்த்தி நிறைவேற்றுறதா இல்ல. இப்ப இதுல சும்மா நான் எதுவும் கேட்கறது இல்லை. இதுல 1000 ரூபாய் எவ்வளவு பேருக்கு வராது அவர் மட்டும் கையெடுங்க. ஏமா ஏன் அவரு எலெக்ஷன்ல வரும்போது என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து மயிலருக்கு கொடுக்கிறான்னு சொன்னாரு. இப்ப அவருக்கு என்ன தகுதி இல்லையா? ஏற்கனவே ஓஏபி எவ்வளவு பேருக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க? இல்ல ஏற்கனவே வந்துட்டு இருந்தது, இப்ப வரல. ஏற்கனவே வந்துட்டு இருந்து வரவே இல்லை. இப்ப இது வரல அது வரல. அந்த அம்மாக்கு ஏமா கொடுக்க கூடாது பரமா? அதுதான் புரட்சி தலைவர் அண்ணா எடப்பாடியார் சொல்லிருக்காரு. இப்போ எல்லா ரேஷன் கார்டுக்கு 2000, எல்லா ரேஷன் கார்டுக்கு 2000. ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க மாதிரி பொய் சொல்றது ஆட்சி கிடையாது. ஆட்சிக்கு வந்த உடனே 2000 ஓஏபி பாரு. அந்த தாய் இல்லன்னு சொல்லுது, அந்த தாய்க்கு ஓஏபி 2000 இல்லம்மா நம்ம கொடுக்க போறோம். இப்போ 6 அது நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு ஓஏபி சேர்த்துதான் அவங்க 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்க அவங்க. அது வருது இல்லையா? பாரு, மோசமான ஒரு கவர்மெண்ட் இது. இந்த வாட்டை வாங்கிடலாமா? அண்ணா எடப்பாடி இதுல இந்த வாட்டை வாங்கிடலாம், ஒன்னும் கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு ஆட்சி வந்த உடனே அதுக்கு ஒரு சர்வே வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கொடுத்துருவாங்க. இல்லன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் வரும், 2000 ரூபாய் வரும். இல்லன்னா இது ஓஏபி 2000 வரும், ஏதோ ஒண்ணு வரும். ரேஷன் கார்டு இருக்குதா? ரேஷன் கார்டு இருக்குதா? உண்டு 2000 வந்துடும். உனக்கு ஓஏபி தேவையில்லை, 2000 வந்துடும். நீ ஒருத்தர் தானே இருக்கிறது. ரேஷன் கார்டுக்கு 2000 வந்துடும்மா. அது நம்ம ரேஷன் கார்டு இருக்குதா? ரேஷன் கார்டு இருந்தா போதும், 2000 கார்டுக்கு 2000 வந்துடும். வீட்டுல 5 பேர் இருக்கிறதா 10 பேர் இருக்கிறதா அது தேவையில்லை. அப்படியா? அது மட்டும் ஆட்சிக்கு வந்த உடனே ஊக்குத்தொகையாக 10,000 ரூபாய் போடுறான்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர்கள். கண்டிப்பாக. ஏன்னா நம்மளது பொய் சொல்ற ஆட்சி கிடையாது, நம்மளது மக்கள் ஆட்சி, மக்களோடு இருக்கிற ஆட்சி நம்மளது. பொய் சொல்ற ஆட்சி குடும்ப ஆட்சி. அது அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டு, குடும்பத்துக்காக பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்ல, மக்களுக்காக வாழ்றோம், மக்களுக்காக செய்யறோம். அப்படிதான் அண்ணா எடப்பாடி அவர்கள் தலைவர் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அப்படிதான் செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கலாம்னு சொன்னார் இல்லம்மா அவரு ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாங்களா? இப்ப அண்ணன் எடப்பாடி அவர் வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்கறான்னு சொல்லிருக்காரு. அதுல நோ டவுட். அதெல்லாம் உறுதி. நான் சொல்றேன், இதெல்லாம் உறுதியாக செய்வார். ஆட்சிக்கு வந்த உடனே செய்வார். 3 மாசம் டைம் அவ்வளவுதான் மேக்சிமம். ஆட்சிக்கு வந்த உடனே செய்வாங்க. அண்ணா நம்மளுக்கு அண்ணா எடப்பாடி சொல்லிருக்காங்க, தைரியமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க தைரியமா, ஒண்ணும் கவலை பயப்படாதுங்க. நம்ம ஆட்சி வந்த உடனே கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஆட்சியில இப்போ என்ன பண்ணிருக்க தெரியுமா? 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்காரு. விலைவாசி ஏத்திருக்காரு. கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னாங்க இல்லையா? பால் விலை ஏத்துறது இல்லைன்னாங்க, அத்தியாவசர பொருட்கள் விலை ஏத்துறது இல்லைன்னாங்க, டாக்ஸ் போடுறது இல்லைன்னாங்க. எல்லாமே போட்டாச்சு இல்லையா? வீட்டுக்கு வரை 2 மடங்கு போட்டாச்சு, தண்ணி வரை போட்டாச்சு, குப்பை வரை போட்டாச்சு, கரண்ட் பில் ஏத்தாச்சு, அத்தியாவசர பொருட்கள் விலை எல்லாமே ஏத்தாச்சு. இந்த ஆட்சியில மக்களுக்கு செய்யாதது எதுவும் இல்ல. எந்த மூஞ்சி காமிச்சு இப்ப போய் சொல்றாங்க, எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. நான் ஒன்னு இதெல்லாம் சொல்றேன் இல்ல, இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க வேற பதில் சொல்லணும். அவங்க செஞ்சான்னு சொல்றாங்க. நான் சொல்றது பாருங்க, நீங்க கேளுங்க. நீட் ரத்து பண்றாங்க, பண்ணாங்களா? இல்ல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களாமா?
கரண்ட் பில் ஏத்துறது இல்லன்னாங்க, ஏத்துறாங்களா இல்லையா? வீட்டு வரி போட மாட்டேன்றாங்க, ஏத்துறது இல்லன்னாங்க, போட்டாச்சு இல்லையா? 2 மணிக்கு ஏத்தாச்சு இல்லையா? கல்வி கடன் ரத்து செய்யறாங்க, செஞ்சாங்களா? இப்படி எல்லாம் இதெல்லாம் எப்படி எல்லாம் செஞ்சுட்டான்றாங்க. இப்போ அந்த அம்மா கனிமொழி சொல்லிச்சு டாஸ்மார்க் மூடுறான்னு சொல்லிச்சு. அவன் பையன் அவன் தம்பி யார உதயநிதி அவன் சொல்ற நீட் ரத்து பண்ணிடுற கிட்ட ரகசியம் இருக்குதான்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யல. ஒரு சின்ன இது கூட அவங்க கையில பண்ண முடியல. என்ன பண்ணாங்க? 5 லட்சம் கோடி கடன் செஞ்சு 4 லட்சம் கோடி கொள்ளை அடிச்சு இன்னைக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்குது, அமைச்சர்கள் நல்லா இருக்கிறாங்க. அவ்வளவு தவிர இந்த நாட்டுக்கு செய்தது எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழ் கீழே தான், மேலே போறது இல்ல, எல்லாம் நாசனம் ஆயிடுது. இன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன் செஞ்சு உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கிற ஒரு தலைவருக்கும் 2.25 லட்சம் கடன் இப்ப உங்க மேல. ஒரு தலைமையில யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்காரோ அவர் தலைமையில இன்னைக்கு 2.25 லட்சம் கடனா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு 5 வருஷமா கொடுத்திருக்கிறது அவங்க 34,000 எவ்வளவு 34,000 கொடுத்திருக்காங்க. இந்த 5,000 சேர்த்து இப்ப ஏதோ எலெக்ஷனுக்காக போட்டிருக்காங்க ஏமாத்துறதுக்கு. இந்த 5,000 கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷம் ஆட்சி செய்துட்டு நம்ம மேல 10 லட்சம் கடன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா 10 லட்சம் ஆயிடும். அப்புறமா இப்ப எனக்கு 3 லட்சம் 6 லட்சம் அதிகமா செலவாயிட்டு இருக்குது இல்லையா? அது 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் கூட செலவாயிடலாம், சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் கடன் செஞ்சது, அப்புறம் நாம கடன் செஞ்சு எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம வேலை. அதனால இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்மளுக்கு 2 மாசம் தான் எலெக்ஷன் இருக்கிறது. அண்ணா எடப்பாடி அவர் சொல்லிருக்காரு, இப்போ அம்மாவுடைய ஆட்சியில வருஷத்துக்கு 60,000 வீடு கொடுத்தாங்க. அப்படியே வீடு கொடுத்தாங்க, இடம் இருந்தா வீடு கட்டி கொடுப்பாங்க அம்மாவோட ஆட்சியில. இந்த ஆட்சியில எதனா கட்டி கொடுத்திருக்காரா? வீடு இல்லாதவருக்கு யாரும் வீடு கட்டி கொடுத்திருக்காங்களா? இல்ல. ஆனா அண்ணா எடப்பாடி அவர் சொல்லிருக்காரு, இடம் இருந்தா வீடு கட்டி கொடுக்கிறார், இடம் இல்லன்னா இடமும் வாங்கி வீடு கட்டி கொடுக்கிறார் சொல்லிருக்காரு எடப்பாடி அவர்கள். இது மக்களாட்சி. ஏன்னா இவர் சொல்றது யாரும் சும்மா இல்ல. அண்ணா எடப்பாடி அவர்கள் ஏதோ சும்மா அவருக்காக அவர் குடும்பத்துக்காக வரல, தமிழ்நாடுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக 2 தலைவர்களோட பாதையில வந்திருக்கிறது. 2 தலைவர்கள் எப்பவுமே பொய் சொன்னது கிடையாது. சொன்னது சொன்னாது செஞ்ச தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இதுல வந்திருக்கிறது. இன்னைக்கு கருணாநிதி பொய், அப்பனுக்கு மேல பையன் பொய், அவனுக்கு மேல இப்ப அவனு பொய். யாரு? உதயநிதி, அவன் பொய். அவனோட தங்கச்சி பொய், கனிமொழி டாஸ்மார்க் மூடுறான்னு சொல்லிச்சு, முடிச்சா கேட்ட மைக் கொடுத்த ஓடுது. இப்ப திரும்ப அந்த மாதிரி இதுல என்ன இந்த தேர்தல் வாங்குறதுக்கு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. வந்த கேக்குறது எல்லாம் கருணா இதே ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சா? பொட்டி பொட்டி எடுத்துட்டு வந்து ஊர்ல எல்லாம் வச்சாரு. உங்களோட என்ன கோரிக்கைன்னு சொல்லிட்டு, இப்ப வைக்கிறது தானே, இப்ப ஆட்சியில் இருக்கிறாரு வைக்கிறது தானே, இப்ப வச்சா மக்கள் என்ன கோரிக்கையில் இருக்கிறது தெரியுது தானே. இப்ப சொல்றாரு லாஸ்ட்ல உங்க கனவு என்னன்னு சொல்லிட்டு வீடு வீட போய் கேட்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்? நீங்க வீட்டுக்கு போறது தான் நம்முடைய கனவுன்னு சொல்லுறீங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டா அதே நம்மளுக்கு கனவு, நீங்க திரும்ப ஆர்டர் தேவையில்லை, அதுதான் நம்மளுடைய கனவு. எப்பாடி ஒரு வரதான் நம்மளுடைய கனவுன்னு சொல்லணும். பாருங்க எப்படி இருக்குது. உங்க கனவுன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல போய் எல்லாம் எழுதுறது உங்க கனவு என்னன்னு சொல்லிட்டு. இவன் 5 வருஷமா செய்யாதது, 5 வருஷமா நம்மள மொட்டை அடிச்சுட்டாங்க, நம்மள பூரா எல்லாம் செய்யாது. இதுக்கு மேல செய்வானா? அதனால தயவு செஞ்சு அந்த எடப்பாடி அவர்கள் 10 நல்ல வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கேஸ் சிலிண்டர் 3, ஓஏபி 2000, ரேஷன் கார்டுக்கு 2000, அப்புறமா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஊக்கத்தொகையாக 10,000, ஸ்கூட்டி இந்த பெண்கள் யாராவது வண்டி வாங்கினா அதுக்கு 25,000 மானியம். இந்த மாதிரி திட்டங்கள் அண்ணா எடப்பாடி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக என்ன உண்மையான ஆட்சி நம்மளது, உண்மையா சொல்லிருக்கிறாங்க, உண்மையா ஆட்சி வந்த உடனே செய்யறது. இது நீங்க நம்பலாம், அவங்களுக்கு நம்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. 520 வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்தாச்சு, எந்த வாக்குறுதி பூர்த்தியா நிறைவேற்றல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு 1000 ரூபாய் அந்த எடப்பாடி அவர்கள் அசம்பிளில 3 வருஷம் கலாட்டை செய்து அதை வாங்கி கொடுத்தது, அவங்களுக்கு கொடுக்கல. அதனால மீண்டும் வருது நம்மளுடைய ஆட்சி, புரட்சித்தலைவர் அம்மாவோட ஆட்சி. இந்த புரட்சித்தலைவர் அம்மாவோட பிறந்தநாள் முன்னிட்டு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், ஒரு பெண் முதலமைச்சராக
இந்தியாவிலே எந்த முதலமைச்சர் செய்யாத திட்டங்கள் செய்து இன்னைக்கு மறைந்து மறவாமல் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் அம்மாவோட பிறந்தநாள் நம்ம எல்லாரும் சபதமேற்றோம். அந்த எடப்பாடி அவர் மீண்டும் முதலமைச்சர் அவர் உறுதி. உங்களுக்கு சொன்ன திட்டங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தவுடனே செய்வது உறுதி என்பதை சொல்லி வாழ்த்து நண்பர்கள் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ